சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 11 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் 2வது நாளாக சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இதன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சைதாப்பேட்டை அபித் காலனியில் யுவராஜ் எனும் சிறுவன் வயிற்றுப்போக்கு காரணமாக உயிரிழந்த நிலையில் வீட்டின் முன்பாக உள்ள அடிபம்பு குழாய்க்கு பூட்டு போட்டு வீட்டின் உரிமையாளர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உருவாக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அபித் காலனியில் இன்று 2வது நாளாக மெட்ரோ குடிநீர் லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் லாரிகள் மூலமாக தனியார் விற்பனை செய்யக்கூடிய தண்ணீரை அந்த பகுதியில் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தல் செய்யப்பட்டு இன்று காலை அங்கு கொண்டு வரப்பட்ட ஒரு லாரியை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2வது நாளாக பொதுமக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாமும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நேற்று 80 பேரும் இன்று கிட்டத்தட்ட ஒரு 40 பேரும் அந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பயனடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 120க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயனடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அங்கு ஒலிபெருக்கி மூலமாகவே மாநகராட்சி மூலமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தண்ணீரை நன்றாக காய்ச்சி குடிக்க வேண்டும் என்றும் இயற்கை உபாதைக்கு சென்ற பின்னர் கை மற்றும் கால்களை நன்றாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தொட்டிகள் இருக்கக்கூடிய நீர் தொட்டிகளில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் குழாயில் இன்றும் அந்த கழிவுநீர் கலந்து வரக்கூடிய நீரை வருவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் என்பது குடிநீர் வாரியத்திற்கு பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.